Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான தினமும் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய 50 வார்த்தைகளுக்கு நம்ம தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மீனிங் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களுக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உண்மையில் அப்படியே நிஜமா அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? ஆக்சுவலி, ஆக்சுவலி. அடிப்படையில், பேசிக்லி, பேசிக்கலி. கண்டிப்பா அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. இருக்கக்கூடும் அப்படி இல்லைன்னா சாத்தியமா அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ப்ராபபிலி, ப்ராபபிலி. வார்த்தை தொடர்பா அப்புறம் உண்மையிலே இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்? லிட்ரலி, லிட்ரலி. நன்றாக அப்படி இல்லை தீவிரமா அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? சீரியஸ்லி, சீரியஸ்லி. நேர்மையா அப்புறம் உண்மையா அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹானஸ்ட்லி, ஹானஸ்ட்லி. எப்படியாவது அப்படி இல்லைன்னா போனாதான் போகட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? எனிவே, எனிவே. இப்பதான் அப்புறம் சற்று, ஒழுங்கா. இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? ஜஸ்ட், ஜஸ்ட். இன்னும், இன்னும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? ஸ்டில், ஸ்டில். ஏற்கனவே அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? ஆல்ரெடி, ஆல்ரெடி. ஒருபோதும் அப்புறம் எப்போவாவது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? எவர், எவர். ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? நெவர், நெவர். சில சமயம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? சம்டைம்ஸ், சம்டைம்ஸ். வழக்கமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்? யூஸ்வலி, யூஸ்வலி. அடிக்கடி, ஆஃப்டன், ஆஃப்டன். எப்படியோ அல்லது கூடவே அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? மேபி, மேபி. சரி அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? ஆல்ரைட், ஆல்ரைட். நன்றாக அப்படி இல்லை பரவாயில்லை அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? ஃபைன், ஃபைன். சூப்பரா அப்படி இல்லை நன்றாக. இதுக்குமே நம்ம என்ன சொல்லலாம்? கூல், கூல். சிறந்த அப்படி இல்லை நல்ல. இதுக்கு என்ன சொல்லணும்? கிரேட், கிரேட். உண்மையா அப்புறம் ரொம்ப அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? ரியலி, ரியலி. முழுமையாக அப்படி இல்லைன்னா முழுக்க அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? டோட்டலி, டோட்டலி. நிச்சயமா அப்படி இல்லைன்னா முழுமையாக ஒத்துழைத்தல். இதுக்கு என்ன சொல்லலாம்? அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. சரியாக அப்படி இல்லை துல்லியமா சொல்றது அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. உறுதியா கண்டிப்பா அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? சர்டைன்லி, சர்டைன்லி. சாத்தியமா இது அப்படி இல்லை ஒருவேளை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மீனிங்க்கு என்ன சொல்லலாம்? பெர்ஹாப்ஸ், பெர்ஹாப்ஸ். இருந்தாலும், ஆனால் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? however, however. ஆகையால் அப்படின்னா therefore, therefore. இருந்தாலும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? although, although. அதற்கு பதிலா instead, instead. இதற்கிடையில் meanwhile, meanwhile. கடைசியா அப்படி இல்லை இறுதியில். இதுக்கு என்ன சொல்லணும்? ஃபைனலி, ஃபைனலி. மேலுமாக அப்படி இல்லை கூடுதலாக. இதுக்கு என்ன சொல்லலாம்? furthermore, furthermore. அதை விடவும் அப்படி இல்லை மேலுமாக அப்படின்னா moreover, moreover. எப்போதெல்லாம் whenever, whenever.
எங்கெங்கும் அப்படி இல்லை எங்கிருந்தாலும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? wherever. wherever. யாராவது அப்படி இல்லை யாராக இருந்தாலும் அப்படின்றதுக்கு whoever. whoever. என்னவா இருந்தாலும் அப்படின்றதுக்கு whatever. whatever. பதிலா அப்படின்னா instead. instead. இல்லையெனில் unless. unless. இல்லாமல் without. without. பலருக்குள்ள அப்படின்னா among. among. இருவருக்குள்ள between. between. பின்னால் behind. behind. எதிராக against. against. நோக்கி towards. towards. சுற்றி around. around. வழியாக அப்படி இல்லைன்னா ஊடாக அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? through. through. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.